ஓவியர்களையெல்லாம் அயோக்கியர்கள் என சொன்ன ஈ.வே. ராமசாமியின் முட்டாள்தனத்தை இந்த காணொளியில் காண்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. 3 தலைமுறைகளாக கொள்கை குடும்பம். தோழர் கோராவின் குடும்பம் என்கிற தலைப்பில் டிசம்பர் 1, 22 நாள் விடுதலையில் கி. வீரமணி. புவன் பாபு தனது நினைவேந்தல் உரையில் தான் ஓர் ஓவியர் என்பதையும். அதை தனது தந்தை கோராவிடம் குறிப்பிட்டபோது. ஓவியர்களை பெரியார் அயோக்கியர்கள் என்று சொன்னதை நினைவு கூர்ந்து. ஏன் தந்தை பெரியார் அப்படி சொன்னார் என்பதற்காக. பிறப்பும் இறப்பும் இல்லாத கடவுள்களுக்கு உருவத்தை கொடுத்தது ஓவியர்கள் தான். 6 தலை 12 கைகள் என்றெல்லாம் வரைந்து அவர்கள் தான் கடவுள் உருவங்களை மக்களுக்கு அறிமுகம் செய்தவர்கள். அதனால் தான் பெரியார் ஓவியர்களை அப்படிச் சொன்னார் என்று விளக்கினார் என ஒரு தகவலை தந்திருந்தார். கடவுள்கள் படங்களை கற்பனையாய் வரைந்ததால். ஓவியர்களை எல்லாம் அயோக்கியர்கள் என ஈ.வே. ராமசாமி கூறியதில் சற்றேனும் அறிவு நாணயமுள்ளதா என பார்ப்போம். ஓவியர்கள் கடவுளர்கள் படத்தை மட்டும் தான் வரைந்தார்களா? அந்நாளில் அவர்கள் புகைப்பட கலைஞர்களின் வேலைகளை செய்தார்கள். பலவிதமான காட்சிகளை படங்களாக வரையும்போது. அதில் கடவுள்களின் உருவங்களும் ஒன்று. தென்னை மரங்களால் கிடைக்கிற பிறவனவற்றை. அதனால் அடைகிற பயன்களை முற்றிலுமாக மறந்து. தென்னை மரங்களின் மூலம் கள் மட்டுமே கிடைக்கிறது என முட்டாள்தனமாக நம்பி. தன் தோப்பிலிருந்த நூற்றுக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டிய ஈ.வே. ராமசாமி. ஓவியர்கள் விஷயத்தில் மட்டும் அறிவோடு பேசி இருப்பாரா? அதே கடைந்தெடுத்த முட்டாள்தனம் தான் இதிலுமுள்ளது. அதனால் தான் ஓவியர்கள் அயோக்கியர்கள் என கூறினார். ஈ.வே. ராமசாமி ஓவியர்களை எல்லாம் அயோக்கியர்கள் என கூறிய காரணத்தால். நியாயப்படி ஒரு ஓவியனுக்கு தான் கோபம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு வரவில்லை. காரணம் ஈ.வே. ராமசாமி இயக்கத்திலிருக்கிற யாருக்கும் அறிவுமில்லை. மானமில்லை என தான் சொல்ல வேண்டும். எவருக்குமே தான் நேசிக்கிற தொழிலை. கலையை தவறாக ஒருவன் விமர்சித்தால் கோபம் வரும். வர வேண்டும். ஆனால் ஓவியராய் இருக்கிற அந்த பெரியாரிய அடிமைக்கு கோபம் வரவில்லை. நடிகைகள் எல்லாம் விபச்சாரிகள் என சிலர் பேசினால். உடனடியாக சீற்றம் கொண்டு. அப்படி கூறிய நபருக்கு தகுந்த பதிலடி தருகிற பெண் திரை கலைஞர்களை பார்க்கிறோம். அது தான் மானம். உதாரணத்திற்கு ஒரு சம்பவம். புலவர் வைரமுத்து ஒருமுறை குமுதம் இதழில். நடிகைகளை ஒழுக்கக்கேடானவர்கள் என்பது போல் சித்தரித்து. தரக்குறைவாக கவிதை எழுதி இருந்தார். அந்த கவிதைக்கு ரேவதி சுஹாசினி போன்றோர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க. புலவர் வைரமுத்து மன்னிப்பு கேட்டார். அந்த பெண் திரைக்கலைஞர்களிடம் இருந்த ரோஷம். கி. வீரமணி குறிப்பிடும் ஓவிய கலைஞரிடம் இல்லை. இருந்திருந்தால் ஓவியனுக்கும் ஓவியத்திற்குமுள்ள வேறுபாடுகளை விளக்கி. ஈ.வே. ராமசாமியின் மண்டை மூளையில் படிந்துள்ள அழுக்குகளை துடைத்திருப்பார். தொழில் முறை ஓவியர்கள் இருக்கிறார்கள். அதில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் இருப்பார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருப்பார்கள். ஒருவரின் கீழ் பணி செய்யும்போது. கடவுள் நம்பிக்கையற்றவரும் கடவுளர்கள் படம் வரையும் சூழல் இருக்கும். அதற்காக ஓவியர்கள் எல்லாம் அயோக்கியர்கள் என ஈ.வே. ராமசாமியைப் போல் முட்டாள்தனமாக விமர்சிக்க முடியுமா? டாஸ்மாக் கடையில் பணிபுரிபவர்கள் எல்லாம் மக்களை குடிகாரர்களாக மாற்ற முயலும் அயோக்கியர்கள் என முட்டாள் தான் சொல்வான். அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளை நடத்துகிறது. இவன் அங்கே பணிபுரிகிறான். திட்டுவதென்றால் அரசாங்கத்தை திட்ட வேண்டும். ஆனால் ஈ.வே. ராமசாமி வித்தியாசமாய். அரசாங்கத்தை திட்டாமல் கடையில் பணிபுரிகிறவனை திட்டுவார் போலும். அவ்வாறு திட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம் ஓவியத்தை வரைய சொன்னவர்களை விட்டு விட்டு. பிழைப்புக்காக ஓவியம் வரைபவர்களை அயோக்கியர்கள் என அறிவுள்ளவன் சொல்வானா? நாம் குறிப்பிடும் அத்தனையையும்
கி. வீரமணி குறிப்பிடும் அந்த ஓவியர் புவன் பாபு சிந்தித்திருக்க வேண்டும். சொந்த புத்தியில் சிந்திக்கக்கூடிய நபராக இருந்திருந்தால். ஓவியர்களை எல்லாம் அயோக்கியர்கள் என சொன்னதற்கு பதிலடி தந்திருப்பார். ஆனால் இவர்கள் சொந்த அறிவைகுப்பையில் எறிந்துவிட்டு. கேடு கெட்டத்தனமாக இன்னொரு நபர் ஈ. ராமசாமியின் புத்தியில் சிந்திக்கிற அடிமைகளாயிற்றே. ஒரு அரசனோ அல்லது அரசனிடம் செல்வாக்கு பெற்ற மதப்பீடமோ. இவ்வாறாக கடவுள் படம் வரையப்பட வேண்டும் என உத்தரவிடும்போது. அதை செய்வது தானே ஒரு ஓவியனின் கடமை. மறுத்தால் அவன் தலை சீவப்படலாம். உதாரணத்திற்கு இயேசு படம் வரையப்பட்ட வரலாற்றை வாசித்தோமேயானால். நாம் சொல்வதிலுள்ள உண்மையும் ஈ. ராமசாமியின் மண்டை மூளை சிந்திக்காத அறிவுத்தன்மையும் விளங்கும். கிறிஸ்துமஸ் இயேசுவின் உண்மை உருவம். ஆச்சரியம் தரும் தகவல்கள் என்கிற தலைப்பில் ஜோன் டேலர் என்பவர். பிபிசி-இல் எழுதிய கட்டுரை இயேசுவின் ஓவியம் வரையப்பட்ட வரலாற்றை அறியத் தருகிறது. 25 டிசம்பர் 20 அன்று பிபிசி தமிழ்.com-இல் வெளியானது. மிக சுருக்கமாக. உண்மையில் இயேசுவின் உருவம் பற்றி அறிய வேண்டுமானால். அதற்கு பைசாந்திய பேரரசு காலமான 4வது நூற்றாண்டுக்கு நாம் செல்ல வேண்டும். அந்த காலகட்டத்தில் இயேசுவின் படத்தை. ஒரு அடையாளமாகவே உருவகப்படுத்தினார்கள். அது வரலாற்றுத் துல்லியம் மிக்கதாக இல்லாவிட்டாலும். இயேசுவின் உருவத்தை ஒத்ததாக இருப்பதால் தற்போதும் அதே பாணியில் இயேசுவின் உருவம் வரையப்படுகிறது. அந்த ஓவியங்கள் மகுடம் சூட்டப்பட்ட பேரரசரின் உருவத்தின் அடிப்படையில் வரையப்பட்டவை. ரோமின் சாண்டா புடன்சியானா தேவாலயத்தில் காணப்படும் பாறை கல்லில் அத்தகைய உருவம் செதுக்கப்பட்டிருப்பதை காணலாம். அந்த உருவத்தில் தங்க தோகா எனப்படும் மேலாடை ஜரிகையுடன் இயேசு காட்சியளிப்பது போல இருக்கும். உலக சொர்க்கபுரியின் ஆட்சியாளராக அவர் பார்க்கப்படுகிறார். அந்த காட்சி நீண்ட தலைமுடியை கொண்ட மற்றும் நீளமான தாடியை வைத்திருந்த ஒலிம்பியன் ஜீயஸ் சிலையை ஒத்ததாக இருக்கிறது. அதே பாணியில் ரோமாபுரி பேரரசர் ஆகஸ்டஸ் தன்னை பிரதி எடுத்து வரைந்து கொண்டார். கடவுள் தன்மையுடன் கூடிய நீண்ட முடி. தாடி இல்லாமல் இருப்பது போன்ற ஓவியத்தை அவர் வரையச் செய்தார். பைசாந்திய ஓவியர்கள் இயேசுவை ஒரு பிரபஞ்ச ஆளுகையாளர் போல காண்பிக்க முற்பட்டனர். அதன் விளைவாக ஜீயஸ் உருவத்தை மேலும் இளைஞராக உருவாக்கினர். அந்த ஓவியங்களே இன்றைய காலத்திலும் கூட இயேசுவின் உருவத்தை பிரதிபலிக்கும் தோற்றமாக மாறியிருக்கின்றன. ரோமாபுரி பேரரசர் ஆகஸ்டஸின் ஆணைப்படி ஓவியர்கள் இயேசுவை வரைந்துள்ளனர். அதற்காக ஓவியர்களை முட்டாள் என சொல்வது புத்தி பழுதுபட்ட நபரின் கூற்றாக தான் இருக்க முடியும். இன்றைக்கு ஈ. ராமசாமிக்கு கூட பெண் சட்டை போட்டு ஓவியம் தீட்டுகிறார்கள். ஈ. ராமசாமி அப்படியா இருந்தார். ஒரு பக்கம் ஒருவர் கைதாங்கலாய் பிடித்து கொள்ள. இன்னொரு பக்கம் ஈவராமசாமியின் முத்திரவாளியை இன்னொருவர் பிடித்து கொள்ள என்பதாக நடமாடினார். ஆனால் இதற்கு நேர் மாறாக தீக்க ஓவியர்கள் வரைகிறார்கள். அதற்காக ஈ. ராமசாமியை நவநாகரீகமாக பொய்யாக வரைபவன் எல்லாம் அயோக்கிய பயல்கள் என சொல்லலாமா. ஓவியர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்தார்கள். அவ்வளவே. கூலிகளாக அடிமைகளாக இருக்கிற அவர்கள் வரைய மறுக்க முடியுமா. ஒருவன் தான் ஈடுபட்டுள்ள ஸ்தாபனத்தில் இலட்சியங்களுக்கு நிபந்தனையற்ற அடிமையாக பின்பற்றுபவனாக இருக்க வேண்டும். கொள்கைகளில் ஒரு சிறிது தனக்கு ஒத்துவரவில்லையானாலும். அவன் யோக்கியனாக இருந்தால் உடனே ஸ்தாபனத்தை விட்டு விலகிவிட வேண்டும். ஈ. ராமசாமி எழுதிய புத்த நெறி என்னும் நூலில் இருந்து. ஒரு இயக்கத்தில் இருப்பவனே முட்டாள்தனமான கொள்கையாக இருந்தாலும். ஒரு அடிமையைப் போல் பின்பற்ற வேண்டும் என்கிறார். இது சர்வாதிகாரியைப் போல் இயங்கும் ஒரு அரசனின் கீழுள்ள மக்களுக்கும் பொருந்தும் தானே. ஈ. ராமசாமி தனக்கொரு நீதி. ஊராருக்கொரு நீதி சொல்வதில் கெட்டிக்காரர் தானே. அது தானே இங்கேயும். ஈ. ராமசாமி மேலும் கூறியது. ஒரு போலிசு அதிகாரி தன் கீழுள்ள போலிசை சுடுரா என்றால் சுடவேண்டும். ஒரு ஆண்டை தன் வேலையாளிடம் பெட்டியை தூக்கடா என்றால் தூக்க வேண்டும்.
ஒரு கசாப்பு முதலாளி தன் வேலைக்காரனிடம் ஆட்டை வெட்டுரா என்றால் வெட்ட வேண்டும். இதற்கு பணியாமல் தன் பகுத்தறிவு. மானம் இடம் கொடுக்கவில்லை எனச் சொன்னால். வேலைக்கு சேருமுன்னே உன் அறிவு எங்கடா போனது எனத்தான் கேட்பான். ஆக என்னிடம் வந்தபிறகு. திராவிடர் கழகத்தில் சேர்ந்தபிறகு பகுத்தறிவு ஒத்துக்கொள்ளவில்லை. மானம் ஒத்துக்கொள்ளவில்லை என்பது முட்டாள்தனமாகும். விடுதலை மே 9 1948. இது அந்த ஓவியர்களுக்கும் பொருந்தும் தானே. இயக்கத்தில் இருப்பவனுக்காவது விலகிவிட வாய்ப்புள்ளது. ஒரு குடிமகனுக்கு அப்படி ஏதேனும் வாய்ப்புள்ளதா. ஒருவனை நாம் முட்டாள் எனக் கூறுகிறோமே. அது சரியான வார்த்தை தானா. விமர்சனம் தானா என ஈவே ராமசாமி ஒன்றுக்கு 4 முறை சிந்தித்து ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். நான் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்று. என சொல்லும் நபரிடம் என்ன அறிவு நாணயமிருக்கும். கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றும் அடிமைகளுக்கும் என்ன அறிவிருக்கும். சொல்வதற்கெல்லாம் தலையை ஆட்டத்தான் கற்று கொண்டிருப்பார்களே தவிர. வேறு எதனை கற்று கொண்டிருப்பார்கள்.